உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்ட அலுவலகம் முன்பாக உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அரசாணையை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது தோட்டக்கலைத்துறை என்பது காய்கறிகள், பழங்கள், மலர்கள், நறுமண பயிர்கள், அலங்கார தாவரங்கள் மற்றும் மூலிகை பயிர்கள் உள்ளிட்ட சிறப்பு பயிர்களை உள்ளடக்கிய உயிர் தொழில்நுட்பம் கொண்ட அறிவியல் சார்ந்த துறையாக தோட்டக்கலைத்துறை காண்பிக்கப்பட்டது. இந்த தோட்டக்கலைத்துறை என்பது முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோட்டக்கலை பயிர்களின் பரப்பளவு மற்றும் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 1979ஆம் ஆண்டு தோட்டக்கலைத்துறை ஒரு தனித்துறையாக அங்கீகரிக்கப்பட்டது என்றும், அதனைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சுவாமிநாதன் கமிட்டி வல்லுநர் குழுவின் அறிக்கையில் தோட்டக்கலை வளர்ச்சியும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்ற அடிப்படையில் தோட்டக்கலைத்துறைக்கு உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. தற்பொழுது இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 தோட்டக்கலைத்துறையில் பணியாளர்கள் ஒருவர் 4 முதல் 5 கிராமங்கள் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், அதே போல் விவசாயிகளிடம் நேரடியாக தோட்டக்கலைத்துறையில் உள்ள அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும், இதனால் மேலும் தோட்டக்கலைத்துறையினரிடம் வேளாண்மை துறை அலுவலர்களும் ஒன்றிணைத்து பணிபுரிய செய்வதால் தோட்டக்கலைத்துறையில் உள்ள பணிபுரிபவர்களுக்கு தோட்டக்கலைத்துறையிலும் வேளாண்மை துறையில் உள்ள பயிர்கள் குறித்தும் எந்தவித பயிற்சியும் அளிக்காமல் வேளாண்மை துறை பணிகளையும் செய்வதால் விவசாயிகளிடம் தமிழக அரசின் திட்டங்களை கொண்டு செல்ல முடியாமல் உள்ளதாகவும், தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து பாதுகாப்பு, விவசாயிகளின் வருமான உயர்வை வேளாண்மை துறையில் செயல்படுத்துவதற்கும் தோட்டக்கலைத்துறையின் தனித்துவம், தொழில்நுட்ப அடையாளம் மற்றும் நிர்வாக அமைப்பை பாதுகாக்கும் வகையில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 தொடர்பாக வெளியிட்டுள்ள அனைத்து அரசாணைகளையும் தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மேலும் இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த பழைய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று தோட்டக்கலைத்துறை அனைத்து கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த கோரிக்கை தொடர்பாக வருகின்ற 21/7 முதல் மாநில தலைநகர் சென்னையில் காலவரையற்ற போராட்டம் நடத்தப்பட வருவதாகவும் தோட்டக்கலைத்துறை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். அமைச்சகம் அமைத்திடு.